பெங்களூருவிலிருந்து அரசு பேருந்து மூலமாக கோவில்பட்டிக்கு தடை செய்யப்பட்ட புகையிலைப் பொருட்களை கடத்தி வந்த நடத்துனர் உட்பட 3 பேரை போலீசார் கைது செய்தனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் நெடுஞ்சாலை போக்குவரத்து போலீஸ் சிறப்பு சப் இன்ஸ்பெக்டர் சுப்பராஜ் தலைமையிலான போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது பெங்களூருவிலிருந்து திருநெல்வேலி செல்லும் அரசு பேருந்து இளையரசனேந்தல் மேம்பாலத்தின் கீழே நின்று கொண்டிருந்தது. அந்த பேருந்திலிருந்து 4 சாக்கு மூட்டைகளை 2 பேர் இறக்கி கொண்டிருந்தனர். அதை பார்த்து சந்தேகமடைந்த போலீசார் அந்த 4 மூட்டைகளையும் சோதனை செய்த போது அதில் தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்கள் இருந்தது தெரிய வந்தது. அவர்களிடம் போலீசார் நடத்திய விசாரணையில் இளையரசனேந்தலில் பெட்டிக்கடை நடத்தி வரும் அகஸ்டின் ராஜ் மற்றும் கரிசல் குளத்தைச் சேர்ந்த ராமசுப்பு ஆகிய இருவரும் பெங்களூருவிலிருந்து அரசு பேருந்து மூலம் தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்களை கடத்தி வந்து வியாபாரம் செய்து வந்தது தெரிய வந்தது. இவர்களுக்கு உடந்தையாக பேருந்து நடத்துனரான தாழையூத்து குறிஞ்சி குளத்தைச் சேர்ந்த பாலசுப்ரமணியன் என்பவர் செயல்பட்டதும் தெரிய வந்தது. இதையடுத்து நடத்துனர் பாலசுப்ரமணியன் உட்பட 3 பேரையும் போலீசார் கைது செய்து மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தி நீதிபதி முன்னிலையில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். அருப்புக்கோட்டையில் நடைபெற்ற வாகன சோதனையில் 3 டன் ரேஷன் துவரம் பருப்பு பறிமுதல் செய்யப்பட்டது. குடிமைப் பொருள் தனி வட்டாட்சியர் அறிவழகன் தலைமையிலான வருவாய்த்துறையினர் வாகன தணிக்கை செய்து கொண்டிருந்த போது சரக்கு வாகனத்தில் கடத்தி வரப்பட்ட 60 மூட்டை ரேஷன் துவரம் பருப்பு சிக்கியது. வாகனத்தை ஓட்டி வந்தவர் தப்பியோடிய நிலையில் துவரம் பருப்பு மற்றும் வாகனம் பறிமுதல் செய்யப்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் ஏரலில் இருந்து விருதுநகரில் உள்ள தனியார் மில்லிற்கு கொண்டு செல்ல இருந்த துவரம் பருப்பு சிக்கியதாக தனி வட்டாட்சியர் அறிவழகன் கூறினார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.